உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். பணம் மற்றும் நகைகள் மூத்த குடிமக்கள் சட்டத்தின் கீழ் சொத்து என்ற வரையறுக்குள் வருமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் எல்வி சரோஜினி வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்கிறார். அதில் என்னிடத்தில் இருக்கிற பணம் மற்றும் நகைகளை என்னுடைய மகள் பெற்றுக்கொண்டார். நான் உங்களை பராமரிப்பு தொகையும் அளிக்கிறேன் என்று சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் போட்டுக்கொண்டார். அந்த நகை பணங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் எனக்கு பராமரிப்பு தொகையை அளிக்க தவறிவிட்டார். அதனால் நான் கொடுத்த பணம் நகைகளை என்னிடத்தில் திரும்ப ஒப்படைக்க ஒரு உத்தரவு வேண்டும் என்று சொல்லி கோருகிறார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அந்த மகளானவர் மூத்த குடிமக்கள் சட்டம் பிரிவு 23 கீழாக பணம் மற்றும் நகைகள் சொத்து என்ற வரையறுக்குள் வராது என்று சொல்கிறார். இதனை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் மூத்த குடிமக்கள் சட்டம் பிரிவு 23 கீழாக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அது மீறியது தவறு. மேற்கொண்டு நகை மற்றும் பணங்கள் மூத்த குடிமக்கள் சட்டத்தின் கீழாக சொத்து என்ற வரையறுக்குள் வரும். ஆகையால் அந்த ஒப்பந்தத்தை மீறியதற்காக அந்த மகளுக்கு மாற்றப்பட்ட அந்த வைப்பு தொகை மற்றும் நகைகளை தாயிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு விட்டார்.